வன்கொடுமை தடுப்பு சட்டம் தொடர்பாக முறையாக விசாரிக்கவில்லை என்று கூறிதான் நேற்று காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த டிஎஸ்பி சங்கர் கணேசை சிறையில் அடைக்கும்படி காஞ்சிபுரம் மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டதை எதிர்த்துதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று அவசர முறையீடு என்பது மேற்கொள்ளப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாகத்தான் இன்று அரசு குற்றவியல் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் முகிலன் நீதிபதி சதீஷ்குமார் ஆஜராகி இந்த முறையீடை முன்வைத்தார். இந்த வழக்குடைய பின்னணி என்று பார்க்கும்போது காஞ்சிபுரம் பூசிவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பேக்கரியில் நடந்த ஒரு அடிதடி சம்பவம் தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார் மீது ஒரு மாத காலமாகியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காதனால மாவட்ட கண்காணிப்பாளர் சங்கர் கணேஷ் வரும் 22 செப்டம்பர் 22ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாகத்தான் இன்று ஆஜரான கிட்டி முகிலன் இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே இருதரப்பும் சமரசம் செய்யப்பட்டுவிட்டு அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டு விட்டது என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அந்த மாவட்ட நீதிபதிக்கும் அவருடன் பாதுகாவலராக இருந்தவருக்கும் இடையே ஏற்பட்ட தனிப்பட்ட பிரச்சனையின் காரணமாகவே இந்த சம்பவம் நடந்துள்ளதாக அவர் வாதிட்டார். எனவே இது ஒரு அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வழக்கை விசாரித்த நீதிபதி இது ஒரு அசாதாரணமான வழக்காக இருக்கிறது, இயற்கைக்கு மாறாக இருக்கிறது என்று குறிப்பிட்ட நீதிபதி இதை நீங்கள் மனுவாக தாக்கல் செய்யுங்கள், நான் இந்த மனுவை இன்று மதியமே விசாரிக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த அதே போல அந்த காவலர் தரப்பிலும் மனுதாரர் அவர் தரப்பு வழக்கறிஞரும் அதை முறையீடு செய்தார். 2 வழக்குகளையும் சேர்த்து விசாரிப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இதுல அந்த சிறை தண்டனை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று அந்த மனு என்பது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது.